நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரீமிக்ஸ் களி மாவில் தாங்க இன்றைக்கி நம்ம களி செய்ய போகிறோம். இந்த பவுடர் மட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் களி செஞ்சு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாமே சாப்பிட்லாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணிடலாங்க. இதில் உளுந்து அப்புறம் கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்றதுனால உடம்புக்குமே ரொம்பவே ஹெல்தி. குறிப்பாக உமன்ஸும் கிட்ஸு இது அதிகமாகவே எடுத்து சாப்பிட்லாங்க. ஒரு மாதத்துக்கு இது 2லேருந்து 3 டைம் வரைக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளவு ஹெல்த்தியானது. வாங்க அது எப்படி செய்யலான்றதையுமே பார்க்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அதை கட்டி இல்லாமல் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணியுமே எடுத்துக்கலாங்க. இது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கருப்பட்டி கரைசல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற உளுந்தங்களி ப்ரீமிக்ஸ் பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த பாத்திரத்தில் கூட சுத்தமாக இது ஒட்டலை. அந்த அளவுக்கு இது சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ரெடியான களி ஓரளவுக்கு சூடாறினதுக்கப்புறமா கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவில் இதை பார்க்கும்போதே தெரியுங்க, இது கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஒருவேளை கருப்பு உளுந்தங்களி ப்ரீமிக்ஸ் மாவு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு களி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.